வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் லைஃப் தமிழ். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணலன்னா நம்முடைய சேனல் மூலமாக ஜாயின் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓவில் இனி எந்த முதலீடும் கிடையாது, ஃப்ரீ ஜாயினிங் தான். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனல் மூலமாக ஜாயின் பண்ணும் பொழுது உங்களுக்கு அனைத்து சப்போர்ட்டும் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்பிஓலேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஒவ்வொன்றா எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். வீடியோ முழுமையாக பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் தெரிவிக்கப்படும் தகவல்கள் அனைத்தும் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு மட்டுமே. இதில் சேர்வது சுய விருப்பத்திற்கு உட்பட்டது. நண்பர்களே, நாம் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்னா, ரீஃபண்ட் எலிஜிபிள் பர்சன் வில் கெட் இமெயில். நீங்கள் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னுடைய பணத்தை எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு மெயில் பண்ணியிருக்க ஒரு நபராக இருந்தீங்கன்னா, நீங்கள் சரியான முறையில் உங்கள் ரெஜிஸ்டர் மெயிலேருந்து எஸ்பிஓக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எலிஜிபிள் பர்சன்ஸ்க்கு மட்டும் கம்பெனிலேருந்து ஒரு மெயில் அனுப்ப போகிறாங்க. எந்த மெயிலிருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sbo.tvm@gmail.com அப்படின்ற மெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீஃபண்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதற்கான ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. இந்த ஃபார்மை நீங்கள் என்ன பண்ணணும், பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணணும். மறுபடியும் நீங்கள் சென்ட் பண்ணணும். அதாவது sbo.tvm@gmail.comக்கு மறுபடியும் நீங்கள் சென்ட் பண்ணணும். அதனுடைய சப்ஜெக்ட் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம், உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி அண்ட் அக்ரிமெண்ட் அக்செப்டிங் மெயில் அப்படின்னு போடணும். அக்ரிமெண்ட் அக்செப்டிங் மெயில் அப்படின்றத நீங்கள் சப்ஜெக்டாக போட்டு அந்த ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் கேட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சரியான முறையில் அதை படித்து பார்த்து உங்களுடைய சிக்னேச்சரோட அந்த ஃபார்மை ஸ்கேன் பண்ணி நீங்கள் மறுபடியும் மெயில் பண்ணணும். சரிங்களா? இதை பண்ணிட்டதுக்கு எந்தவித டைம் டியூரேஷனும் கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம். நீங்கள் அந்த மெயில் பண்ணதுக்கப்புறம் வித்தின் 5 to 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கான அமௌண்ட் அப்படின்றது உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும், ரீஃபண்ட் அமௌண்ட்டு. அதே போல் பார்த்திங்கன்னா, இதில் 18% அப்படின்றது உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிவிட்டு மீதியாக கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேமெண்ட்டு கிரெடிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் ஒரு மெயிலும் கன்ஃபர்மேஷன் மெயிலும் உங்களுக்கு சேரும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இதை ரீஃபண்ட் அப்ளை பண்ண எல்லாருமே ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. இதை ஒரே பேட்சாக வராது, 1 or 2 டேஸில் நமக்கு சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கருத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ்வேர்ட் மிஸ்ஸிங்ஸ் பர்சனுக்கான சொல்யூஷன். சார், என்னுடைய பாஸ்வேர்டு நான் கரெக்டாக தான் போடுறேன், எனக்கு ஒர்க் ஆகலை, என்னுடைய பாஸ்வேர்டு மிஸ் ஆகிடுச்சு, எனக்கு பாஸ்வேர்டே தெரியல, இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாரையுமே காண்டாக்ட் பண்ண சொல்லி அட்மின் மூலமாக, அதாவது நம்ம கமாண்டர்ஸை காண்டாக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து யாருக்கெல்லாம் சரியான முறையில் அந்த பாஸ்வேர்டு மறந்துருக்காங்களோ அவங்களுக்கான சொல்யூஷன் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது இந்த பாஸ்வேர்டு மறந்து நீங்கள் கமாண்டர்ஸை காண்டாக்ட் பண்ணவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் அப்டேட் அப்படின்றது, நம்ம எஸ்பிஓ கம்பெனியை பற்றி வெரிஃபை பண்ணி அப்ரூவல் வாங்கணும். நம்ம பிளான்க்கான அப்ரூவல், நம்ம கம்பெனி சரியான முறையில் தான் போயிட்டுருக்கு அப்படின்றதுக்கான ஒரு அப்ரூவல் வாங்கணும் அப்படின்றது நம்ம கம்பெனியில் சொல்லியிருந்தாங்க. அதனுடைய ஒரு ஸ்டெப்பாக நமக்கு கவர்மெண்ட்லேருந்து, அதாவது ஹையர் அஃபீஷியல்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்படின்றதே நமக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு வெரிஃபிகேஷன் நம்ம எஸ்பிஓ கம்பெனி அஃபீஷியல்ஸ் வித் நம்ம எஸ்பிஓடைய கமாண்டர்ஸ் ஒரு 16 மெம்பர்ஸோட வெள்ளூர் எஸ்பி ஆஃபீஸில் மண்டே நடந்திருக்கு. இந்த வெரிஃபிகேஷன் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றதாகவும், இதனுடைய முடிவில் நம்ம கம்பெனியை பற்றி பாசிட்டிவான தகவல்களை தெரிவித்ததாகவும் டிஎஸ்பி தரப்பிலிருந்து இந்த விவரங்கள் எல்லாமே மேற்படி நடவடிக்கைகளுக்காக கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக அனுப்பப்படும் என்றும், இது பல துறைகளை கடந்து டெல்லி வரைக்கும் சென்று பிறகு நம்முடைய கம்பெனிக்கு அப்ரூவல் வரும் அப்படின்றதே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம உறுதிப்படுத்தியிருக்கோம். நம்ம தெரிஞ்ச கமாண்டர்ஸ் மூலமாகவும் எல்லார் மூலமாகவும் நம்ம எஸ்பிஓ இன்னும் கொஞ்ச நாளில் ஓப்பன் ஆக பொழுது வித் சரியான அப்ரூவலோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாரும் நம்மை குறை சொல்ல முடியாத ஒரு நிலையோட எஸ்பிஓ ஓப்பன் ஆக பொழுது
இந்த ஒரு தருணத்துக்காக நம்ம எல்லாம் காத்திருக்கிறோம். அது விரைவிலே நடக்கும் அப்படின்றத நம்பலாம். இது வந்து ஒரு 3-4 டிபார்ட்மெண்ட்டை கடந்து மிகப்பெரிய அளவில் நம்ம எஸ்பிஓக்கு அப்ரூவல் அப்படின்றது கிடைக்க போகுது. இந்த கம்பெனி எல்லா வகையிலும் சரியான முறையில் செயல்பட்டுட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியை தொடர்ந்து ரன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு அப்ரூவல் அப்படின்றது ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனி வாங்குறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். இதை யாரும் இது வரைக்கும் பண்ணதில்லை. எல்லாமே ஏதாவது ஒரு சும்மா ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி பண்ணிகிட்ருப்பாங்க. இது வந்து ஒரு எஸ்பிஓக்கு இந்திய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்போ சார் ஓப்பன் ஆகும், ஏன் சார் டிலே ஆகுது அப்படின்றவங்களுக்கான பதில் இதுதான். ஸோ நீங்கள் தொடர்ந்து காத்திருங்க. நிச்சயமாக நல்ல தகவல் நமக்கு விரைவில் வரும். அடுத்தது வித்ட்ரா ரெக்வெஸ்ட். ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் பர்சன்ஸ்க்கான அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நமக்கு பண்ணக்கூடியது வித்ட்ரால் ரெக்வெஸ்ட் தான். சரிங்களா? ஸோ இந்த வித்ட்ரால் ரெக்வெஸ்ட் எதனால் தாமதமாயிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பாஸ்வேர்டு மறந்தவங்க சிலர் இருக்காங்க. அவர்களுக்கு இந்த பாஸ்வேர்டை கொடுத்து அவர்களும் இந்த வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டை வந்து அவங்களுடைய அஃபிலியேட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தாமதம். ஸோ அவர்களுக்கு இந்த பாஸ்வேர்டு அப்படின்றது இப்போ வழங்கப்பட்டிருக்கும். அவங்க எல்லாருமே தங்களுடைய பணத்தை வந்து வேலெட்டில் இருந்து அஃபிலியேட் வாலெட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு 2 days டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமிங் முடிஞ்சதும் நாம் இந்த வார முடிவில் நம்ம வித்ட்ரா ரெக்வெஸ்ட் அப்படின்றது போடுவோம் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அல்லது நெக்ஸ்ட் வீக் தொடக்கத்தில் நம்ம வித்ட்ரால் ரெக்வெஸ்ட் நம்ம கொடுப்போம். அதனைத் தொடர்ந்து நமக்கு 1 by 1 வித்ட்ரால் ரெக்வெஸ்ட்டை நம்ம ப்ராசஸ் பண்ணி நமக்கு பேமெண்ட் அப்படின்றது நமக்கு வந்து சேரும். சரிங்களா? இதுதான் இப்போ இருக்கக்கூடிய எஸ்பிஓவில் கரண்ட் அப்டேட். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நீங்கள் இது வரைக்கும் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணலைன்னா நம்முடைய சேனல் மூலமாக ஜாயின் பண்ணும்பொழுது உங்களுக்கான அனைத்து சப்போர்ட்டும் கிடைக்கும். எந்தவித முதலீடும் கிடையாது அப்படின்றத நான் மறுபடி உறுதிப்படுத்திக்க விரும்புகிறேன். நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலைன்னா நம்முடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருப்போம். அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுங்க. குறிப்பாக நான் இது வரைக்கும் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணலை, உங்களுடைய சேனல் மூலமாக நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தயவுசெய்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மற்றவர்கள் தயவு செய்து ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.